திமுகவின் வெற்றிக்கு அணிலாக உதவும் விஜய். மக்கள் நல கூட்டணி ஸ்டைலில் வாக்கை பிரித்த தாவேக்க. தமிழக அரசியலில் மீண்டும் ஒருமுறை மூன்றாவது முனை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைந்திருப்பதை அப்பட்டமாக காட்டுகின்றன. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பிரிக்கும் வாக்குகள் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க மறைமுகமாக காரணியாக மாறியிருப்பதை புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. தமிழக அரசியல் வரலாற்றில் 2016 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான பாடம். அன்று ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி இருந்த போதிலும் மக்கள் நல கூட்டணி என்ற மூன்றாவது அணி பிரித்த வாக்குகள் திமுகவின் வெற்றியை தட்டி பறித்தன. அன்று விஜயகாந்தின் தேமுதிக தலைமையிலான கூட்டணி வாக்குகளை பிரித்ததால் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. சரியாக 10 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சூழல் இப்போது உருவாகி உள்ளதாக தெரிகிறது. தற்போது வெளியாகியுள்ள அக்னி நியூஸ் சர்வீசஸ், பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் பி மார்க் ஆகிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என கணிக்கின்றன. இதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் அதிமுகவின் வாக்கு வங்கியில் தாவேக்க ஏற்படுத்தியுள்ள ஓட்டைதான். அக்னி நியூஸ் சர்வீசஸ்: திமுக 169, அதிமுக 64, தாவேக்க 1, மற்றவை 4. பீப்புள்ஸ் பல்ஸ்: திமுக 125, அதிமுக 65 முதல் 80, தாவேக்க 18 முதல் 24, மற்றவை 2 முதல் 6. மின்னம்பலம்: திமுக 155, அதிமுக 72, தாவேக்க 5, மற்றவை 2. பி மார்க்: திமுக 125 முதல் 145, அதிமுக 65 முதல் 85, தாவேக்க 16 முதல் 26, மற்றவை 1 முதல் 6. மேட்ரைஸ்: திமுக 122 முதல் 132, அதிமுக 87 முதல் 110, தாவேக்க 10 முதல் 12, மற்றவை 0 முதல் 6. சாணக்கியா ஸ்ட்ரேட்டஜிஸ்: திமுக 145 முதல் 160, அதிமுக 50 முதல் 65, தாவேக்க 13 முதல் 18, மற்றவை 5 முதல் 8. கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தாவேக்க 15 முதல் 26 இடங்கள் வரை பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய தொடக்கம் என்றாலும் இதன் பின்னணியில் உள்ள அரசியல் கணக்கு திமுகவுக்குத்தான் சாதகமாக முடிகிறது. பொதுவாக ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகள் அனைத்தும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு செல்ல வேண்டும். ஆனால் விஜய் என்ற ஆளுமை களத்தில் இறங்கியதும் அந்த அதிருப்தி வாக்குகள் அதிமுக மற்றும் தாவேக்க என இரண்டாக பிரிகின்றன. இதனால் திமுக தனது கேடர் வாக்குகளை மட்டும் சரியாக தக்க வைத்துக் கொண்டாலே எளிதாக வெற்றி பெற்று விடுகிறது. இளைஞர் மற்றும் நடுநிலை வாக்குகள்: புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு செல்வதை தாவேக்க தடுத்துள்ளது. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கணிப்பின்படி தாவேக்க 13 முதல் 18 இடங்களை பிடிக்கும் சூழலில் அது பெரும்பாலும் அதிமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடிய தொகுதிகளாகவே உள்ளன. 4 முனை போட்டிகள் நிலவும் போது வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளின் சதவீதம் குறையும். திமுக தனது உறுதியான 30 முதல் 33% வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் மீதமுள்ள 60 முதல் 70% வாக்குகள் அதிமுக, தாவேக்க மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இடையே சிதறுகின்றன. இது திமுக கூட்டணி வேட்பாளர்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வழிவகுக்கிறது. கருத்து கணிப்பு பட்டியலில் மேட்ரிஸ் நிறுவனம் அதிமுகவிற்கு 87 முதல் 110 இடங்கள் வரை வரலாம் என கணித்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் தாவேக்க 10 முதல் 12 இடங்களை பிடிக்கும் என்று கூறுகிறது. இந்த 12 இடங்கள் மற்றும் தாவேக்க கவரக்கூடிய 10 முதல் 15% வாக்குகள் மட்டும் அதிமுக பக்கம் இருந்திருந்தால் முடிவுகள் அப்படியே தலைகீழாக மாறி இருக்கக்கூடும். அக்னி நியூஸ் சர்வீசஸ் கணித்துள்ள 169 இடங்கள் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை காட்டினாலும் மக்கள் பல்ஸ் மற்றும் பி மார்க் கணிப்புகள் காட்டும் 125 முதல் 145 இடங்கள் என்பது போட்டி கடுமையாக இருப்பதையே உணர்த்துகின்றன. இந்த நெருக்கடியான சூழலில் தாவேக்க பிரிக்கும் ஒவ்வொரு வாக்கும் திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் லைஃப் ஜாக்கெட் போல செயல்படுகிறது. 2016 மக்கள் நல கூட்டணி எப்படி அதிமுகவின் வெற்றிக்கு தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ உதவியதோ அதே வேளையை 2026 தாவேக்க செய்கிறது என்கிற விமர்சனத்தை இந்த புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை ஒருமுகப்படுத்த விடாமல் சிதறடிப்பது எப்போதும் ஆளும் கட்சிக்கே சாதகமாக முடியும். மே 4ஆம் தேதி வெளியாக போகும் அதிகாரப்பூர்வ முடிவுகள் விஜய் ஒரு கிங்காக உருவெடுப்பாரா அல்லது திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவிய காரணியாக மட்டும் இருப்பாரா என்பதை தீர்மானிக்கும். எது எப்படியோ இப்போதைய கருத்து கணிப்புகள் தமிழக அரசியலில் வாக்கு பிரிப்பு என்ற தந்திரமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கப் போகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றன.